அனைவருக்கும் வணக்கம். இறைவன் அப்படின்னாலே ஏதோ வானத்துக்கு மேலே இருந்து இந்த உலகத்தையெல்லாம் இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இறைவனை குறிக்கணும் அப்படின்னாலே மேலே கையை தூக்கி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னதை மேலன்னு நினச்சி இறைவன் மேலே இருக்கிறதா நினச்சி கையை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னா உங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் உங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கு. அதுதான் உங்களை உருவாக்கி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பிறப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை. இந்த உலகத்தில் நீங்கள் இப்படி தான் வாழணும்னு முடிவு பண்ணி வரல. எதுக்காக வந்திருக்கோன்னு தெரியல, எங்கே போக போகிறீங்கன்னு தெரியல, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இருந்தாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சூரியன் தினமும் உதிக்குது, தினமும் மறையுது. சந்திரன் தினமும் இரவானா வருது, மறையுது. இது மாதிரி ஒவ்வொரு இயக்கங்களும் மாறாமல் அப்படியே அது பருவகால மாற்றத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அனைத்து இயக்கங்களையும் நடத்திட்டு இருக்கு. அத்தனையும் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. அனைத்து கிரகங்களாகட்டும், பால்வெளி மண்டலங்களாகட்டும், நட்சத்திர கூட்டங்களாகட்டும், அனைத்துமே வெட்ட வெளியில் தனியாக மிதந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதனுடைய இயக்கத்திலையும் ஈடுபட்டுருக்கு. இதை எப்படி உங்களை கடந்த சக்தி அப்படின்னு உருவப்படுத்துறதுக்கு சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் விஷயம் தெரிஞ்சவங்க கூட இறைவனை குறிக்கணும் அப்படின்னா மேலே கையை தூக்கி காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறாங்க. அதாவது உண்மையான அர்த்தம் என்னன்னு சரியாக உள்வாங்கிக்கல. இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, தண்ணிக்குள்ளே மீன் இருக்குது. அந்த மீன் தண்ணியை அடையாளம் காட்டணும். அதுக்கு என்ன பண்ணுது? கையை மேலே காட்டி சொல்லுது. இவ்வளவுதான். அந்த மீனின் நிலை தான் மனிதனின் நிலையும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே கடவுள் தான். கடவுளுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. இங்கே கடவுள் தன்மையை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த வெட்ட வெளியாக இருக்கிறது தான் கடவுள் தன்மை. இந்த வெட்ட வெளியில் தான் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. எல்லா பக்கமுமே இந்த வெட்ட வெளி தான் நிறைஞ்சிருக்கு. இந்த வெட்ட வெளியில் தான் எல்லாமே உருவாகிருக்கு. அப்படி உருவான ஒவ்வொன்றும் தான் ஒவ்வொரு உயிர்களுமா ஒவ்வொரு கோள்களுமா இருக்குது. அப்படி ஒரு கோளில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துளி தான் மனித இனம். அந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் தன்னை உணரக்கூடிய அல்லது இறைவனை உணரக்கூடிய ஆற்றலே உண்டு. வேறு எதுக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் தன்னுடைய அறியாமையில் தான் இறைவன்னா மேலே கையை காட்டிகிட்டு இருக்கானே தவிர விஷயம் தெரிஞ்சு மேலே கையை காட்டலை. எப்படி தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் தண்ணினா என்னன்னே தெரியாமல் மேலே கையை காட்டிகிட்டு இருக்கோ, ஆனால் அது தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அது தண்ணினா வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. இதே அறியாமை தான் மனிதனுக்கும். கடவுளை தவிர அவனுக்கு ஒரு இருப்பே கிடையாது. இந்த வெட்ட வெளி தான் உங்களை சுற்றி, உங்களுக்கு மேலே கீழே பக்கத்தில் இந்த பூமியாக இருக்கிறது எல்லாமே அதுதான். இந்த கடவுளை விட்டால் உங்களுக்கு ஒரு இருப்பும் கிடையாது. கடவுளை விட்டால் உங்களுக்கு ஒரு இடமும் கிடையாது. இந்த இறைத்தன்மை தான் முழுவதும் நிறைஞ்சிருக்கு, முழுவதும் உருமாறி இருக்கு. அதனால் நீங்கள் இறைவனை குறிக்கணும் அப்படின்னா சாதாரணமாக எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலையே அப்படியே உட்காந்து கண்ணை மூடி பிளாங்காக ஆனிங்கனாலே இறைவனை நினைக்கிறதா தான் அர்த்தம். வேறு எதுவுமே கிடையாது.
நீங்கள் இறைவனை கும்பிடணுன்னா கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணும், மலைக்கு போகணும், குகைக்கு போகணும், அல்லது வேறு எங்கேயாவது போகணும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய மனமயக்கம்தான். அந்த இறைத்தன்மை தான் வெட்ட வெளியாக முழுவதுமே நிரம்பி இருக்குது. அந்த இறைத்தன்மை உருவமற்று வெட்ட வெளியாக இருப்பது அப்படின்னு குறிக்கிறத விட எளிமையான விஷயம் எதுவும் கிடையாது. இறுதியான விஷயம் எதுவும் கிடையாது. ஆரம்பம் எதுவோ முடிவாகவும் அதுதான் இருக்குது. கடவுளோட தன்மையும் அப்படி தான் இருக்குது. விரிந்து ஒடுங்கக்கூடிய ஒவ்வொன்றும் தான் அனைத்துமா இருக்குது. பிரபஞ்சமும் அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இறைவன் அப்படிங்கிற விஷயத்த இந்துக்கள் பல உருவத்தில் சொல்கிறாங்க, பல வடிவத்தில் செய்கிறாங்க, எவ்வளோ விதமான உருவ வழிபாடு செய்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இறைவனுக்கு உருவமே இல்லை அப்படின்னு ஒரே கொள்கை கோட்பாடோட நிற்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் அல்லது பரமபிதான்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒன்று தான், பேர் தான் வேறு. இந்த பெயர்களில் தான் வித்தியாசம் இருக்கே தவிர தன்மையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் இங்கே பல வடிவமோ பல உருவமோ பல இறைத்தன்மையெல்லாம் கிடையாது. இருப்பது ஒரே இறைத்தன்மை தான். அதை நீங்கள் உணரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் அந்த மனம் கடந்த நிலையில், அறிவு கடந்த நிலையில், ஆணவம் கடந்த நிலையில் இருப்பது அந்த இறைத்தன்மை தான், அந்த காஸ்மிக் எனர்ஜி தான், அந்த இறைவன் தான் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ இங்கே இந்த உருவ வழிபாடு எதற்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களை பார்க்கணும். உங்களை டைரெக்டாக உங்களால் பார்க்க முடியாது. கண்ணாடி மூலம்தான் உங்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த கண்ணாடி மாதிரி தான் எப்படி நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறீங்களோ கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு ஒப்பானது தான் உருவ வழிபாடுங்கிறது. அந்த உருவத்தின் மூலமாக உங்கள் தன்மை தான் மாற்றப்படுது. உங்கள் உணர்வு பெருக்கம் எடுத்து உணர்வாக மலரும்போது இறைவன்னா என்ன, நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த உணர்வு நிலைக்கு வரும்போது இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் இங்கே இருக்கிறது ஒரு இறைத்தன்மை தான். இந்த பக்தியில் நடக்கக்கூடியது இதுதான். நீங்கள் உங்களை பார்க்குற கண்ணாடி உதவியுடன் எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதனால் இறைவன்கிட்ட எந்த குழப்பமும் இல்லை. அது மாதிரி தன்னை உணர்ந்த ஒருவனுக்கும் இறைவனை உணர்ந்த ஒருவனுக்கும் எந்த குழப்பமும் இல்லை. சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் தான் இந்த குழப்பமெல்லாம். அதுவும் ஏன் அப்படின்னா மதங்களும் மதம் சார்ந்த விஷயங்களும், புத்தகங்களும் புத்தகம் சார்ந்த விஷயங்களும், ஞானிகளும் மகான்களும் ஒவ்வொருவரும் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு காட்சி அளிக்கிறதுனால தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் வருது. இந்த குழப்பங்கள் வர்றது இயல்பானது தான். இதில் எந்த தவறுமே இல்லை. இதை நீங்கள் சரியாக உள்வாங்கிக்கும் போது அதை நீங்களே உணர்வதற்கான பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் இந்த மன மயக்கங்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தாலே போதும். நீங்கள் உங்களை உணர்வதை யாராலுமே தடுக்க முடியாது. இந்த இறைவனை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, மற்ற விஷயங்களை பற்றி, அறிவு சார்ந்த விஷயங்களை பற்றி, சூரியனை பற்றி, நட்சத்திர கூட்டங்களை பற்றி இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது எல்லையற்று விரிவடைஞ்சிக்கிட்டே போகுதே. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இதை தெரிஞ்சுக்கிறவன் நினைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிறப்பானதாக இருக்கும். அப்போ இறைவன்னா யார், இறைவனை குறிக்கிறதுக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. யாரும் சொல்லித்தரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இறைவன்னா எங்கேயோ இருந்து உங்களுக்கு அருள் பாவிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை. கடவுள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இருப்பே கிடையாது. நீங்கள் வாழ்கிறது, நீங்கள் போகிறது, நீங்கள் வர்றது, நீங்கள் விளையாடுறது எல்லாமே இந்த இறைவனுக்குள்ளே தான்.
உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாமே இந்த இறைத்தன்மை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் நிலை பெற்று உங்களில் மலருங்க. அந்த சக்தியை வெளியில் தேடுறதை விட உங்கள் இயல்பில் நின்று உங்கள் இயக்க சக்தி எதுவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் நீங்கள் நிலை பெற்றாலே போதும். அது எளிமையானது. இதுக்கு நீங்கள் எங்கேயும் வெளியில் போகணும், எங்கேயோ போகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஆனால் ஆன்மீகம்னாலே எங்கேயோ போய் அனுபவிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. குடும்பம் ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. இறைவனுக்குள்ளே இருப்பது ஆன்மீகமாக இருந்தால் என்ன, குடும்பமாக இருந்தால் என்ன, உங்கள் கண்ணோட்டம் தான் தவறாக இருக்குது. அது நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, ரெண்டும் எங்கே இருக்குது? இந்த வெட்ட வெளிக்குள்ளே தான் இருக்குது. இந்த வெட்ட வெளிக்குள்ளே தான் அத்தனையும் இருக்குது. இறைவனுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இறைவனை தேடி இறைவன் எங்கேயே இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் விஷயம் தெரியாமல் மன மயக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. உலகமும் ஆன்மீகமும் வேற வேற இல்லை. உங்கள் கண்ணோட்டத்தில் வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஆன்மீகத்துக்காக நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வேறு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு மற்றவங்க தொல்லை பண்ணுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக போகிறீங்க. இவ்வளவுதான். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அந்த நிலையை அடைய முடியும். ஆனால் இங்கே யாருமே உங்களை தொல்லை பண்ணக்கூடிய சக்தி யாருமே எதுவுமே கிடையாது. உங்களை நீங்களே தான் தொல்லை பண்ணிக்கிறீங்க. ஆமாம். என்ன அப்படின்னா உங்கள் ஆணவம் தான் உங்களை தொல்லை பண்ணி உங்களை ஒரு இடத்துல இருக்க விடாமல் இன்னொரு இடத்துக்கு மாற்றுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் செயல்பட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இங்கே எல்லாமுமாக இருப்பதும் வெட்ட வெளியாக இருப்பதும் இவ்வளோ ஏன் உங்களுக்குள்ளேயும் இருந்து உங்களையும் செயல்படுத்திகிட்டு இருக்குது அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களை நீங்கள் தனிப்பட்ட நபராக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பலூனில் அடைச்சி வச்ச காற்று மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. பலூன் உள்ள காற்றை முடிச்சு போட்டு வச்சா எப்படி ஒரு தனியாக பலூன் காட்சி அளிக்குதோ, தனியாக இருக்கிற மாதிரி தெரியுதோ, ஆனால் அந்த பலூன் பறக்கிறதுக்கு காரணமே அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற காற்று தான். அந்த காற்று தான் அனைத்துமா நிரம்பி இருக்குது. அதை ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்குள்ளே தனியாக அடைச்சி வைக்கும்போது அது பலூன் அப்படிங்கிற பெயரோட பறக்கிற தன்மையோடு இருக்குது. இதே நிலை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும். எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்டு எல்லாமே இறைவனாக உருமாறி இருந்தாலும் மனிதனுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கான். ஆனால் தனியாக கட்டி வைக்கப்பட்ட பலூன் மாதிரி காட்சியளிச்சுட்டு இருக்கான். இதுதான். எப்போ அந்த பலூனோட முடிச்ச பிரித்தா அந்த பலூனில் இருக்கிற காற்றோட கலந்து பலூன் அப்படிங்கிற தன்னோட அடையாளத்தை இழக்குமோ இவ்வளவுதான். அதாவது பலூன் தனக்குள்ளே இருக்கிற காற்றை பிரபஞ்சத்தோடு உள்ள காற்றோட கலந்து தன்னோட அடையாளத்தை இழந்து பிரபஞ்சத்தோடு எப்படி சங்கமிக்குதோ அதே மாதிரி தான் நீங்களும் செய்கிறீங்க. நீங்கள் செய்கிற பயிற்சிகளால் உங்கள் ஆணவத்தை உங்கள் அடையாளங்களை முழுவதும் தொலைத்து நீங்கள் இறைத்தன்மையோடு கலந்து உங்கள் இயக்க சக்தியை பிரபஞ்ச சக்தியோடு கலந்தால் நடக்க போகிறது இதுதான். இதைத்தான் பிரபஞ்ச சக்தியோடு சங்கமிக்கிறதுன்னு சொல்கிறது, அல்லது மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறது, அல்லது ஜீவன் முக்த நிலைன்னு சொல்கிறது, அல்லது இறைவனை உணர்வது அப்படின்னு சொல்கிறது. இதுக்காக தான் இத்தனை வழிமுறைகளும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் அதுக்கான பயிற்சி முறைகளில் ஈடுபடுங்க. உங்களை உணருங்க, நிறைநிலை அடைங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க. அதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.